ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். இன்றைக்கி நம்ம கேப்சிகம், குடமிளகா, உருளைக்கிழங்கு ரெண்டையும் வச்சு ஒரு மசாலா மாதிரி செய்ய போகிறோம். இதை நம்ம சப்பாத்தி, பூரி, ரொட்டி, ஃபுல்கா, ஈவன் ரைஸில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 3 பச்சை மிளகாய் கீரினது போட்டுருக்கேன். 2 இன்ச் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது. இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுக்கலாம். நான் உங்களுக்கு எப்போவும் சொல்கிற மாதிரி வெங்காயம் குயிக் அண்ட் சாஃப்டாக வதங்குறதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வேக விடுங்க. நல்லா மசிஞ்சு வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பச்சை வாசனை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 கேப்சிகம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா இதெல்லாம் பரட்டி கொடுத்துடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கவனமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பிகினர்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கு இதெல்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய, குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு வேகணும்ல, வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிரேவி இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். இதை அதில் சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் ஒரு திக்னஸ் கொடுக்கும், அது நல்ல ஒரு பைண்டாக கிடைக்கும், நமக்கு பைண்டாகி கிடைக்கும். அதனால் கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி ஸ்லோ ஃபயரில் கிளறி விட்டு எடுத்துட வேண்டியதுதான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு கிரேவியாக கிடச்சிடுச்சுல. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட டிஷ்ஷு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். நம்மளோட கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேப்சிகம் உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறது எப்படின்ட்டு உங்களுக்கு காமிச்சேன். இந்த பாருங்கள், இப்படி தான் இருக்கும் கடைசியில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்ச் காம்போ. ரைஸு, உருளைக்கிழங்கு, குடமிளகா மசாலா உங்களுக்கு செஞ்சு காமிச்சது. இது கேரட்டு, பீன்ஸு போட்டு ஒரு பொரியல், தயிர், ரசம், அப்பளம். இவ்வளோதான் எங்கள் வீட்டு இன்றைக்கி லஞ்ச் மெனு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye, take care.